لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. وقال نبينا عليه الصلاة والسلام الكيس من دان نفسه وعمل فيما بعد الموت أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தீனுல் இஸ்லாத்தை எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கமாக வழங்கியிருக்கின்றான். மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீனுல் இஸ்லாத்தை வழங்கியிருக்கின்றான். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தில் வகுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி நடப்பதுதான். ஆனால் இந்த உண்மையை முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பதாலோ அல்லது நடைமுறைப்படுத்த மறுப்பதாலோ எல்லா மக்களும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தெளிவு காட்ட வேண்டிய வழிகாட்ட வேண்டிய முஸ்லிம்கள் எல்லோருடன் சேர்ந்து இவர்களும் பிரச்சனையில் அகப்பட்டு வழி தெரியாமல் தடம் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட்சி, அதிகாரம், அரசாங்கம் என்பதெல்லாம் அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். ஆனால் ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்தையும் ஒப்பில்லாத அதிகாரத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கைவசம் வைத்திருக்கின்றார். மனிதர்களால் எப்படிப்பட்ட ஆட்சி செய்ய முடியும் என்றால் தேர்தல்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு வாக்குரிமையில இல்லாத பொல்லாத அநியாயங்கள் பண்ணி, அட்டூழியங்கள் பண்ணி, குளறுபடிகள் செய்து, குழப்பங்கள் செய்து எப்படியெல்லாம் ஆட்சியை தக்க வைக்க வேண்டுமோ அல்லது எப்படியெல்லாம் ஆட்சியை அடுத்தவர்களுக்கு அபகரிக்க வேண்டுமோ அதற்கான எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் செய்து மனிதர்கள் தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்கிறார்கள் அல்லது அபகரிக்கிறார்கள் அடுத்தவரிடத்திலிருந்து. ஆனால் இந்த ஆட்சி எது வரைக்கும் என்றால் வெறும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள், குறிப்பிட்ட தவணைக்குள், குறிப்பிட்ட கட்டுப்பாட்டுக்குள், இதற்குள் தான் இவருடைய ஆட்சி. இந்தியாவிலே தேர்தல் நடக்கிறது. அந்த தேர்தலில் ஒரு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்றால் இவர் போய் பாகிஸ்தானிலோ ஆப்கானிஸ்தானத்திலோ இலங்கையிலோ அதிகாரம் செய்ய முடியாது. அந்த எல்லையை தாண்டிவிட்டு அவருக்கு அதிகாரம் செய்ய முடியாது. அல்லது அமெரிக்காவுக்கு அதிகாரம் செய்ய முடியாது. இவருடைய அதிகாரம் எல்லாம் அந்த எல்லைக்குள் மட்டும்தான். ஒரு கட்டுப்பட்ட அதிகாரம், ஒரு கட்டுப்பட்ட ஆட்சி. அதே போன்று இவருடைய ஆட்சி எல்லாம் எங்கே செல்லுபடி என்றால் எவ்வளவு நாளைக்கு செல்லுபடி ஆகும் என்றால் ஒரு குறிப்பிட்ட தவணைக்கு ஒன்றே ஒரு குறிப்பிட்ட 5 வருடங்கள் வைத்திருக்கிறார். 5 வருடத்துக்கு மட்டும்தான் இவருடைய அதிகாரம். 5 வருடம் முடித்துவிட்டால் இவர் அதற்கு பிறகு அதிகாரம் செய்ய முடியாது. அல்லது இவருக்கு என்று அல்லாஹ் தவணை நிர்ணயித்திருப்பான். அந்த தவணை முடிவுகளை தான் இவர் மூத்தாவுடைய அதிகாரம். இவர் மூத்தாவிட்டால் அதிகாரம் செய்ய முடியாது. ஆக உலகத்திலே மனிதன் செய்யக்கூடிய அதிகாரமும் மனிதன் செய்யக்கூடிய ஆட்சியும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்டது, குறிப்பிட்ட தவணைக்குட்பட்டது, குறிப்பிட்ட கால வரம்புக்குட்பட்டது, குறிப்பிட்ட வரையறைக்குட்பட்டது. ஆனால் எல்லைக்கு அப்பாற்பட்டு, எல்லை இல்லாமல், வரையறை இல்லாமல், தவணை இல்லாமல்
எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் ஆட்சி செய்யக்கூடிய ஒரே ஆட்சியாளன் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் மாலிக்கல் முல்க், ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் பெரிய ஆட்சியாளனே, அதிகார வரம்புகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு அதிகாரம் செலுத்தக்கூடிய ரப்பல் ஆலமீனே, குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறான், நபியே நீங்கள் அல்லாஹ்வை கேட்கும்போது இப்படி கேளுங்கள். எப்படி ஆரம்பிங்கள்? அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க், ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் பெரிய ஆட்சியாளனே. ஏன்? அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு வரையறை கிடையாது, வரம்பு கிடையாது, தவணை கிடையாது, குறிப்பிட்ட எல்லை கிடையாது. எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு, தவணைகளுக்கு அப்பாற்பட்டு, வரையறைக்கு அப்பாற்பட்டு, சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு, எந்த விதமான கண்டிஷனோ கட்டுப்பாடு இல்லாமல் எல்லா விதமான கட்டுப்பாடும் உடை தெரியக்கூடிய அதிகாரத்துக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ்வே, துத்தில் முல்க மன்தஷா, இந்த உலகத்திலே நீ அதிகாரத்தை கொடுப்பது நீ நாடியவர்களுக்கு கொடுக்கின்றாய், நாடியவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றாய். முல்க மன்தஷா, நீ நாடியவர்களுக்கு அதிகாரத்தை பிடுங்கிக் கொள்கின்றாய். நீ நாடியவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றாய், நீ நாடியவர்களுக்கு அதிகாரத்தை பிடுங்குகின்றாய். அப்படி கொடுப்பதன் மூலமாகவோ பிடுங்குவதன் மூலமாகவோ மன்தஷா மன்தஷா, சில பேரை நீ கேவலப்படுத்துகின்றாய், சில பேரை கண்ணியப்படுத்துகின்றாய். சில பேருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகாரத்தை பிடுங்கி கேவலப்படுத்துவான், சில பேருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகாரத்தை கொடுத்து கேவலப்படுத்துவான். சில பேருக்கு அதிகாரத்தை பிடுங்குவதன் மூலமா கேவலத்தை ஏற்படுத்துவான், சில பேருக்கு அதிகாரத்தை கொடுப்பதன் மூலமா கேவலப்படுத்துவான். நாம் நினைத்திடக்கூடாது அதிகாரம் கிடைக்கப்பட்டவர்கள் எல்லாம் எண்ணிப்படுத்தப்பட்டு விட்டார்கள், அதிகாரம் பிடுங்கப்பட்டவர்கள் எல்லாம் கேவலப்பட்டு விட்டார்கள் என்று. இந்த ஆயத்துக்கு அது உள்ள பொருள். அதிகாரம் கிடைத்தவர்கள் கண்ணியமாயிட்டாங்க, மதிப்புள்ளவர்கள் ஆயிட்டாங்க, அதிகாரம் கிடைக்காதவங்களா கேவலமாயிட்டாங்க. இல்ல, அதிகாரம் கிடைக்கப்பட்டவர்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்துவான் அதிகாரத்தை கொடுத்து. அதிகாரம் பிடுங்கப்பட்டவர்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் அதிகாரத்தை பிடுங்கி. அதிகாரம் இருப்பது இல்லாமல் இருப்பது கேவலத்திற்கும் கண்ணியத்திற்கும் காரணம் அல்ல. அதிகாரம் இருந்தும் அல்லாஹ் கேவலப்படுத்துவான், அதிகாரத்தை பிடுங்கியும் அல்லாஹ் கேவலப்படுத்துவான். அதிகாரத்தை பிடுங்கியும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், அதிகாரத்தை கொடுத்தும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். கண்ணியம் கேவலம் என்பது அல்லாஹ் கொடுப்பது. ஏனென்றால் எல்லா நன்மைகளும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றன. உன்னுடைய கையில் தான் இருக்கின்றன, உன்னுடைய கையில் தான் இருக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, இந்த உண்மையை உணராதவன் என்றான் ரப்பல் ஆலமீன் அனைத்து உலகத்தினுடைய அந்த சராசரி ஆட்சி தன்னுடைய கையில் வைத்திருக்கின்றான். அவனுடைய அசைவின்றி, அவனுடைய உத்தரவின்றி ஒரு அணுவும் அசையாது என்ற நம்பிக்கையை உள்ளத்தில் கொண்டவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். உண்மையான முஃமின்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ண முடியும்? என்ன காற்றை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இந்த உலகத்துல ஆட்சியாளர் என்ன பண்ணா? மக்கள் சித்திரவதை பண்ணுவான், கைது பண்ணுவான், ஜெயில போடுவான், வரி போடுவான். தான் வரும்போது எல்லாம் எழுதி கைத்தொழில் எதிர்பார்ப்பான், தான் சொல்லுக்கலாம் மக்கள் கட்டுப்பட்டு நடப்பான், மக்கள் அதிகாரம் செலுத்தி நடப்பான். இவ்வளவுதான் செய்ய முடியும். இவனால் ஒரு காற்று வந்து விட்டால் காற்றை இவனால் கட்டுப்படுத்த முடியுமா? ஒரு மழையை இவனால் கட்டுப்படுத்த முடியுமா? அல்லது வெள்ளத்தை இவனால் கட்டுப்படுத்த முடியுமா? அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து இயற்கை கேடு வந்துவிட்டால் இதை எந்த ஆட்சியாளரால் கட்டுப்படுத்த முடியுமா? இப்படி ஒரு இத்து போன அதிகாரத்திற்காக மனிதன் நாயாய் அலைகின்றான், கேவலப்பட்டு அலைகின்றான். இன்றைக்கு உலக இந்தியா நடக்கக்கூடிய தேர்தலை பாருங்கள். நான் காலையோட நண்பன் சொல்லிடுறேன், உலகத்துல அல்லாஹ் ஒருத்தனை கேவலப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டான்டா. நீ கெட்டு சீரழிஞ்சு நாசமா போய் கேவலப்பட்டு உலகத்துல நாசமா போறோம் அப்படின்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான்னா அவனை எலெக்ஷன் நிக்க வைப்பான், ஜெயிக்க வைப்பான், பதவியை கொடுப்பான். அதெல்லாம் அப்புறம் ஒருத்தன் அல்லாஹ் கேவலப்படுத்தி நாசமாக முடிவு பண்ணிட்டான்டா அவனை எலெக்ஷன் நிக்க வைப்பான். போற ஒரு நாய் காலில் விழணும், நரி காலில் விழணும், பன்றி கோட்டு இருந்தாலும் பன்றி காலில் விழணும், அத்தனை பேர் காலில் விழணும், கூல கும்பிடு போடணும், எனக்கு பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க என்று தன்னுடைய பணத்தை தண்ணியாக செலவழித்து பிச்சை கேட்க வேண்டும். தேர்தலுக்கு வேட்பாளர் யாரு? பெரிய கோடீஸ்வரன். கோடிக்கணக்கில் செலவழித்து, கோடீஸ்வரன் கோடிக்கணக்கில் செலவழித்து மக்களுக்கு பிச்சை கேட்கின்றான், ஓட்டு பிச்சை. கோடிகளை பணத்தை செலவழிக்கிறான், பெரிய கோடீஸ்வரன், பிச்சைக்காரன் இல்லை. இது ஏன் இல்ல, பெரிய கோடீஸ்வரன் கோடிக்கணக்கில் செலவழிக்கின்றான், செலவழித்து மக்களுக்கு பிச்சை கேட்கின்றான், எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு பிச்சை போடுங்க. அல்லாஹ் ஒரு உலகத்தில் கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைத்துவிட்டால்
அல்லாஹ் அவனை தேர்தல் நிக்க வைக்கிறான். வெற்றி பெறுறது தோற்கிறது ஜெயிக்கிறது அடுத்த பிரச்சனை. அல்லாஹ் அவனை அசிங்கப்படுறது முடிவு பண்ணிட்டான்டா, எலெக்ஷன்ல சீட்டை கொடுத்துருவான் அவனுக்கு. நின்றுடா, எவ்வளவு கேவலப்படணும் கேவலப்படுறான். நீ உலகத்துல பாக்குறமா இல்லையா? அருமைக்குரியவர்களே, இந்த அழிந்து போற பதவிக்காக, ஒரு குறிப்பிட்ட தவணைக்குரிய பதவிக்காக மனிதன் என்ன ஆளா பறக்கிறான், எவ்வளவு தன்னை கேவலப்படுத்திக்கிறான், எவ்வளவு அசிங்கப்படுத்திக்கிறான். யார் காலில் வேணாலும் போய் விடுறான், யார் கையை வேணாலும் போய் பிடிக்கிறான். ஆம்பளை காலில் விடுறான், பொம்பளை காலில் விடுறான், கிழவி காலில் விடுறான், கிழவன் காலில் விடுறான், என்னென்னமோ செய்யறான். புரட்டா போடுறான், துணி தைக்கிறான், அயன் பண்றான். கொஞ்ச வீட்டுல கக்கூஸ் கழுவிட்டு ஓட்டு கேட்பான், சாகடி சுத்தம் பண்றான். என் வீட்டுல இருந்து கக்கூஸ் கழுவு, உனக்கு 5 ஓடு தரா, வீட்டுல இருந்து கக்கூஸ் கழுவான். அப்ப தேர்தல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் அசிங்கப்படுத்த முடிவு பண்ணிட்டான்டா, நீ எலெக்ஷன் சீட்டு கொடுத்துறான் அல்லாஹ். எதற்காக? இந்த அழிந்து போகிற அற்பமான இந்த பதவிக்காக. ஒரு 5 வருஷ பதவி, அது 5 வருஷம் கேரண்டி கிடையாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு, இவ்வளவு கேவலப்பட்டு, அசிங்கப்பட்டு, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி, சொத்தை வித்து, காசை வித்து, நகையை வித்து எலெக்ஷன் ஒரு ஓட்டு ஜெயிச்சிடறான். ஒருத்தன் ஒரு ஓட்டுல ஜெயிச்சிடறான். ஒரே ஓட்டுல எவ்வளவு சந்தோஷம் சொல்லி குதிப்பான். என் முயற்சி வீணா போல, மட்ட கஷ்டம் தான் பலன் கிடைச்சிருச்சு, ஒரே ஓட்டு ஜெயிச்சுட்டேன், ஜெயிச்சா நான் தான் துள்ளி விளையாடுவான். அடுத்த ஒரு செகண்ட்ல அவன் உயிர் போனா என்ன ஆகும்? அடுத்த ஒரு செகண்ட்ல உயிர் போனா என்ன ஆகும்? அருமைக்குரியவர்களே, இதை பற்றி எல்லாம் மனிதன் கவலைப்படும். மனிதன் நான் சொல்றது அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் நம்பாத காபிர்களை நான் பொருட்படுத்தவே இல்லை. காபிர்களை விடுங்க, அவனுக்கு அல்லாஹ் நம்பிக்கை இல்லை, ஆகிரத்து நம்பிக்கை இல்லை, மௌத்திர பயமும் இல்லை, கபருடைய பயமும் இல்லை, எந்த நம்பிக்கையும் இல்லை. அல்லாஹ்வை நம்புறோம், ஆகிரத்தை நம்புறோம், மறுமையை நம்புறோம், சொர்க்கத்தை நம்புறோம், நரகத்தை நம்புறோம் என்று சொல்லக்கூடிய முஸ்லீமுடைய நிலைமை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த அற்பமான பதவிக்காக என்னென்ன ஆட்டம் போடுறான் மனுஷன். தனக்கு வேண்டியவரை ஜெயிக்க வைப்பதற்காக இவன் என்ன ஆட்டம் போடுறான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸ்அலு நாஸ், மக்களிடத்தில் அதிகாரத்தை கேட்காத, போய் பிச்சை கேட்காத. மக்கள்கிட்ட போய் எந்த அதிகாரத்தை கொடுங்க, எனக்கு அதிகாரத்தை கொடுங்க, என்ன தலைவராக்குங்க, என்ன எம்பி ஆக்குங்க, என்ன எம்எல்ஏ ஆக்குங்க, எனக்கு குறைந்தபட்சம் ஒரு வார்டன் ஆக்குங்க, அல்லது வார்டனா வார்டு மெம்பர் ஆக்குங்க, கவுன்சிலர் ஆக்குங்க என்று மக்களிடத்தில் கேட்காதீங்க. ஏனென்றால் சொல்றாங்க. அழகான தத்துவம் பாருங்க. நீ எந்த ஒரு பதவியும் எந்த ஒரு பொறுப்பும் நீ கேட்காமல் உனக்கு கிடைத்தால் ஏற்றுக்கொள், உழைந்தாலையா அதன் மீது உனக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும். நீ கேட்காம ஒரு பதவி வருது, ஒரு பொறுப்பு வருது, அதை ஏத்துக்க. நீ கேட்கல, நீ வேணாங்கிற, மக்களாட்சி இல்ல, நீங்க பொறுப்பை நீங்க ஒழுங்கா இருக்கும் சொல்றாங்க, அப்ப ஒப்புக்கொள், ஏற்றுக்கொள், அதன் மீது உனக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும். மக்கள்கிட்ட பிச்சை கட்டு என்ன தேர்ந்தெடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, என்ன தலைவராக்குங்க, என்ன செயலாளராக்குங்க, இல்ல என்ன எம்பி ஆக்குங்க, என்ன எம்எல்ஏ ஆக்குங்க, எந்த பதவிக்கும் நீ மக்களிடத்துல கேட்டு பெற்றால் சொல்லிவிட்டு அலைஹா அதன் மீதே சாட்டப்பட்டு விடுவாய். அதோட கடந்து மாறடிப்பேன், உனக்கு அல்லாஹ்வோட உதவி கிடைக்காது. எந்த பதவியை கேட்டு பெற்றாயோ அதை காப்பாற்ற வேண்டும் இருக்காது, அதோட மாறடிச்சுக்கிற பணி. ஒரு வாழ்க்கை நிம்மதி இருக்காது, அல்லாஹ் உதவி கிடைக்காது. எங்க போனாலும் இடையூறு, எங்க போனாலும் தடை, எங்க போனாலும் டிஸ்டர்ப், இப்படியே காலமுறை சாக வேண்டியதுதான். ஏன்? நீ அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாற்றமாக பிச்சை கேட்டு பெற்ற பதவி அது. நீ கேட்கல, நீ மக்களுக்கு கேட்கல, மக்களா தேர்ந்தெடுக்க கொடுக்குறாங்க. சஹாபாக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஹலீஃபாவாக, சஹாபாக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஹலீஃபாவாக. எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? உமர் ரலியல்லாஹு பயந்து ஓடுறாங்க, எனக்கு வேண்டாம் அந்த பதவி. இஸ்லாமிய ஹலீஃபா என்பது சாதாரணமா? இந்தியாவுடைய பிரதமர் பதவியாது? இஸ்லாமிய ஹலீஃபா என்பது இந்தியாவுடைய பிரதமர் பதவியா? பல்லாயிரம் கணக்கான நிலப்பரப்புகளுக்கு ஒரே ஹலீஃபா, ஒரே ஜனாதிபதி. ஒரு அரபு நாட்டுக்கு மட்டுமல்ல, இஸ்லாம் உமர் ரலியல்லாஹு காலத்துல வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதினார்கள், அதற்கு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே இஸ்லாம் ஒரு மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் பரவியது இஸ்லாம். அப்படிப்பட்ட பல நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு ஒரே அதிபதி. இந்தியாங்கிற குறுகிய வட்டத்துக்கு பிரதமர் அல்ல, இந்தியாங்கிற தமிழ்நாடு என்ற குறுகிய வட்டத்துக்கு முதல்வர் அல்ல, 11 நாடுகளுக்கு ஒரே அதிபதி. அப்படிப்பட்ட அதிபதி பதவி வருது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பயந்து ஓடுகின்றார்கள், எங்களுக்கு வேண்டாம்.
அங்கேன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தான உடனே அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பூனை சின்னத்தை பிடித்துக் கொண்டு போடுங்கம்மா ஓட்டு பூனை சின்னத்தை பார்த்து அப்படி இந்த பக்கம் அபூபக்கர் பிரச்சாரம் பண்ண, இந்த பக்கம் உமர் ரலியல்லாஹு பானை சின்னத்தை பிடிச்சுக்கிட்டு போடுங்கம்மா ஓட்டு பானை சின்னத்தை பார்த்து சொல்லி உமர் ரலியல்லாஹு ஒரு பக்கம் போக, உஸ்மான் ரலியல்லாஹு இன்னொரு பக்கம் யானை சின்னத்தை பார்த்து யாரை வாக்கு கலைஞ்சாங்களா? மக்கள் பிச்சை கேட்டாங்களா? தரித்திர பிடிச்ச வேலை செஞ்சாங்களா? பயந்து ஓடினார்கள், தவிர்த்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதவி அவருடைய ஆயுள் காலம் முடிய போகிறது. சக்கராத்தில் இருக்கிறாங்க. அடுத்த ஹலீஃபா யாருங்கிற பேச்சு வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிறகு அடுத்த ஹலீஃபா யார் என்று பேச்சு வருகிறது. பாருங்க, இன்னைக்கு கேடுகட்ட ஜனநாயக அரசியலிலே, கேடுகட்ட தேர்தலிலே எவ்வளவு மானங்கட்ட ஈனங்கட்ட வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய நடைமுறை எப்படி இருந்தது? இஸ்லாமிய ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் எப்படி நடந்தது பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி ஆட்சி காலம், கடைசி காலம், சக்கராத்து காலம், சக்கராத்துல இருக்கிறாங்க. முக்கியமான சஹாபாக்கள் வர்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அவர்களே, நீங்க அடுத்த ஹலீஃபா யாருக்கு நீங்களே கை காட்டிட்டு போயிடுங்க, தேவையில்லாத எங்களுக்கு குழப்பம் வேண்டாம். ஏன்னா எல்லா இடத்துக்கும் குழப்பவாதி இருப்பாங்க, ஷைத்தான் இருப்பான். ஒரு நல்ல நிர்வாகம் நடக்குது அப்படின்னா ஷைத்தானை பார்த்து சும்மா இருக்க மாட்டான். என்ன பண்ண ஷைத்தானை கிளம்பி விடுவான், ரெண்டு ஷைத்தானை கிளம்பி விடுவான். இந்த பள்ளிவாசல் இல்லாத பிரச்சனையா? உலகத்துல எந்த பள்ளிவாசல்ல நல்ல நிர்வாகம் ஒழுங்கா நடந்தா அந்த பவன்களை ரெண்டு ஷைத்தான் வருவான். இந்த நிர்வாகம் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, யாருக்கு தான் இருப்பான். நாளைக்கு அவன் வந்து உட்கார்ந்தானா அவனுக்கு எதிராக ரெண்டு பேரும் இருப்பான். எல்லா நிர்வாகத்திலும் ரெண்டு ஷைத்தான் இருப்பான். ஆனா பொதுமக்களாக நாம் அந்த ஷைத்தானை பொருட்படுத்த கூடாது. அந்த மாதிரி அங்க ரெண்டு முனாஃபிக் இருந்தா, சஹாபாக்கள் வந்து ரெண்டு மூணு கிடந்தாங்க. அதனால சஹாபாக்கள், முக்கியமான சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏதாவது ஷைத்தான முனாஃபிக் ஏதாவது பிரச்சனை பண்ணிட கூடாது, அதனால நீங்க வந்து அடுத்த ஹலீஃபா யாருன்னு சொல்லி நீங்க கை காட்டிட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, நான் அப்படி கை காட்ட முடியாது, நான் ஒரு 6 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை போடுறேன், 6 பேர் கொண்ட ஒரு ஜமாத்தை போடுறேன். இந்த 6 பேரும் சேர்ந்து நீங்கள் ஒரு 7வது ஆளை ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்துங்க. உங்களுக்கு தேர்ந்தெடுக்க கூடாது. 6 பேர்ல ஒருத்தர் ஜனாதிபதி வந்துடக்கூடாது. ஏன்னா நீங்க போட்டி போட ஆரம்பிச்சிருக்கீங்க, ஷைத்தான் உள்ளுக்கு பதியாசம் வந்துடும். அதனால 6 பேரும் செய்து 7வது ஒருத்தரை நீங்க கலீஃபாவை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னாங்க. 6 பேர் மஸ்தரா பண்ணிட்டு உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. அமீர் முஃமினீன் அவர்களே, உங்களுடைய நினைவாட்டு நல்லா இருக்கும் பொழுது நாங்க யாரை தேர்ந்தெடுத்து சொல்லிடும் அதுக்கு நீங்க ஒப்புதல் கொடுத்துருங்க. உங்க ஞாபகம் நல்லா இருக்கும் போது நாங்க யாரை தேர்ந்தெடுத்து சொல்லிடும் நீங்க அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருங்க அப்படின்னா. உமர் சொன்னாங்க, வேண்டாம், நான் மௌத்தா பண்ண பிறகு நீங்க தெரிஞ்சு அறிவிச்சிங்க யாருங்கிறத. இல்ல எங்களுக்கு உங்களுடைய ஒப்புதல் வேணும், யாரை தேர்ந்தெடுத்துங்க. நாங்க பல நாட்களாக யோசிச்சு ஆலோசனை பண்ணி மசோரா பண்ணி எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஈக்குவலா இருக்கணும், உங்களுக்கு பிறகு ஆட்சியை ஒழுங்கா கொண்டு போனோம் அப்படின்னு நான் யோசிச்சதுல உங்களுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் நல்ல மனிதனா தெரிகிறார், அவர் நாங்க தேர்ந்தெடுத்துட்டோம். நாங்க 6 பேர் சேர்ந்து உங்களுக்கு பிறகு நாங்க அப்துல்லா இப்னு உமரை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு படுத்திருந்த உமர் ரலியல்லாஹு சக்கரத்தை படுத்திருந்தவங்க தன்னுடைய மகனை தேர்ந்தெடுத்து அப்படியே துள்ளி செஞ்சு உட்கார்ந்து சந்தோஷப்பட்டாங்களா? எனக்கு பிறகு மகன் வாரிசு, இன்னைக்கு எனக்கு பிறகு என் மகனுக்கு எனக்கு பிறந்த ஹலாலான மகன், எனக்கு பிறந்த ஹராமான மகன், எனக்கு பிறந்த ஹலாத்துல பிறந்த மகன், மகளுக்கு பிறந்த பேரனுக்கு பிறந்த பேத்தி, மறுபடியும் அத்தனை பேரும் ஆட்சியில் நினைக்கிறான். இன்னைக்கு ஹராம்ல பிறந்தவன் ஹலால்ல பிறந்தவன் அத்தனை வாரிசும் ஆட்சியில் நினைக்கிறான். ஹலால்ல பிறந்தவன் வாரிசா இருந்துச்சா ஹராத்துல பிறந்த சண்டைக்கு வர்றான், அது அவனுக்கு ஒரு பதவி கொடுக்க நினைக்கிறான். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடமடமான அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சக்கராத்து நேரத்துல அழுதுட்டு சொன்னார்கள், வார்த்தை முக்கியமான வார்த்தை. அழுதுட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னால் குற்றவாளியாக நிற்பதற்கு, மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் குற்றவாளியாக நிற்பதற்கு இந்த உமருடைய குடும்பத்திலே நான் ஒருத்தம் போதாதா, என் மகனுக்கு அந்த நிலைமை வரணுமா? பதவி எப்படி நினைச்சாங்க? நல்லா புரியுங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவி அல்ல, ஒரு பள்ளிவாசல் முத்தவள்ளி பதவி அல்ல, ஒரு தேசத்தினுடைய இந்திய தேசத்தினுடைய பிரதமர் பதவி அல்ல, ஒட்டுமொத்த 11 தேசங்களுக்கு இஸ்லாமிய குடியரசினுடைய ஜனாதிபதி, இஸ்லாமிய குடியரசினுடைய ஹலீஃபா, இஸ்லாமிய பறந்து விரிந்த தேசத்தினுடைய ஒற்றை ஹலீஃபா சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னால் குற்றவாளியாக இருப்பதற்கு என்னுடைய குடும்பத்திலே நான் ஒருத்தம் போதாதா, என் மகனுக்கு நிலைமை வர வேண்டுமா அப்படின்னு அழுது சொன்னாங்க. கொண்டாங்க, நம்ம எழுதி கொடுத்த பேப்பரை கொண்டாங்கன்னு கேட்டாங்க. 6 பேர் கொண்ட பேப்பரை போட்டாங்க இல்லையா, அந்த பேப்பர் கொண்டாங்க கேட்டாங்க. கேட்ட இந்த 6 பேர் கொண்ட கமிட்டியை 7 பேர் கொண்ட கமிட்டியா மாத்தினாங்க. 7வது ஆளா யாரை சேர்த்தார் என்றால்
தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு உமரை சேர்த்து இந்த 7 பேரும் செய்ய முடிவு கொடுங்கள் 8வது ஆளை. ஏன் என்னுடைய மௌத்துக்கு பிறகு கூட என்னுடைய மகனை நீங்க தேர்ந்தெடுத்து விடக்கூடாது, என்னுடைய மௌத்துக்கு பிறகு கூட என்னுடைய மகனை அறிவித்து விடக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த சூரா கமிட்டியில, அந்த மசூரா கமிட்டியில 6 பேராக இருந்த கமிட்டியில 7வதா தன்னுடைய மகன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சேர்த்து சொன்னாங்க, இந்த 7 பேரும் சேர்ந்து 8வது ஒருத்தரை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, அதனால் அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது. பெரும்பெரும் சாதனைகள், பெரும்பெரும் பிரச்சனைகள் எதிர்கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய உதவியோடு. அங்க வறுமை இல்லை, அங்க பெண்கள் மானத்துக்கு பங்கு ஏற்படுத்தல, அங்க ஊழல் இல்லை, அநியாயம் இல்லை, அழிச்சாட்டியம் இல்லை, சிறுபான்மை மக்கள் நிம்மதியாக சந்தோஷமா வாழ்ந்தார்கள். அதற்கு பிறகு ஆட்சி காலத்தில் எந்த அளவுக்கு என்றால் வரலாற்று ஆசிரியர் ஹாரிங்டன் என்பவர் எழுதுகின்றார், ஒட்டுமொத்த கிறிஸ்தவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் கிறிஸ்தவர்களுக்கு 2000 ஆண்டுகள் வரலாறு இருக்கின்றது. ஒட்டுமொத்த உலகத்தில் கிறிஸ்தவர்களை வரலாற்றை எடுத்து பார்த்தால் கிறிஸ்தவர்கள் உலகத்திலே இதுவரை நிம்மதியாக வாழ்ந்தது அதற்கு பிறகான ஆட்சி காலத்தில் தான். கிறிஸ்தவம் நிம்மதியாக வாழ்ந்தது. அருமைக்குரியவர்களே, என்ன காரணம்? அங்க இஸ்லாமிய முறைப்படி தேர்தல் நடத்தினார்கள். அங்க பதவி வெறி இல்லை, பதவி ஆசை இல்லை, ஒருத்தர் கால கோத்துல ஒருத்தர் கால பிடிச்சி கழுத்து இருக்கல, என்ன துரோகம் பண்ணல, பிச்சை எடுக்கல, கேவலப்பட்டு கண்ணியத்தை இழந்து மரியாதை இழந்து பிச்சை கேட்கல. வேண்டாம் வேண்டாம் என்று உதவி தள்ளத்துல பொறுப்பு கிடைத்தது. அதனால் ரசூலுல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது. நீங்க கேட்காம அவங்களுக்கு பதவி கிடைச்சா, அந்த பொறுப்பு கிடைச்சா, அதன் மீது அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீ ஊரோட பிச்சை எடுத்து பிரச்சாரங்கிற பேர்ல கண்டவனாக எடுத்து கும்பிட்டு கண்ட காலெல்லாம் உண்டு, கக்கூஸ் கழுவி விட்டு, பாத்ரூம் கழுவி விட்டு, குழந்தைகளுக்கு ஆய் கழுவி விட்டு, இப்படிலாம் கழுவி விட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு ஓட்டுவாங்கன்னா அந்த ஓட்டுக்கு பிறகு ஜெயித்தாலும் உனக்கு பதவியை கொடுத்து அல்லாஹ் கேவலப்படுத்துவான், பதவியை கொடுத்து அல்லாஹ் கேவலப்படுத்துவான். அருமைக்குரியவர்களே, நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான படிப்பினை என்னவென்றால், முஸ்லிம்களுக்கு இந்த தேர்தல் முடிவு வரப்போகுது. என்னென்ன குளறுபடி இவிஎம்ல பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லா குளறுபடி பண்ணி ஏதோ ஒரு ரிசல்ட் வரப்போகுது. அந்த ரிசல்ட்டுக்காண்டி நாயா பேயா அழிஞ்சிட்டு இருக்காங்க அரசியல்வாதிங்க. நம்ம ஓட்டு போட்டதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நம்ம ஏதோ போனோம் ஓட்டு போனோம் முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு, எவன் ஜெயிச்சானே வந்தா என்ன முடிஞ்சு போச்சு அப்படின்னு போயிடுறோம். ஆனால் இதற்கு பின்னால் அல்லாஹ் ஒரு அழகான படிப்பினை வைத்திருக்கிறான். அந்த படிப்பினை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வெற்றி தொழில் யாருக்கு? தேர்தல் என்ற வேட்பாளர்களுக்கு தான், பொதுமக்களாக நமக்கு இல்ல. நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஜூன் 4ஆம் தேதி போன் எடுத்து பார்ப்போம், என்னப்பா யார் பாப்பா, சரி ஓகே, இல்ல பேப்பர் பார்ப்போம், என்னப்பா ரிசல்ட் தான் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனால் வேட்பாளர் இருக்கிறானே, அவன் ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் படகு 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 அடிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் துக்கம் துயரம், அவனுக்கு தான் பிரச்சனை. ஆனால் இதற்கு பின்னால் அல்லாஹ் நமக்கு ஒரு படிப்பினை தந்திருக்கின்றான். நம் எல்லோருக்கும் பிரச்சனைக்குரிய தேர்தல் உண்டு. அதான் பெரிய தேர்தல். அங்க வெற்றி பெற்றவனுக்கு அதற்கு பிறகு தோல்வி என்பது கிடையாது, அங்க தோல்வி அடைஞ்சவனுக்கு அதற்கு பிறகு வெற்றி என்பது கிடையாது. இந்த தேர்தல் அப்படி இல்லை. இன்னைக்கு ஜெயிச்சவன் நாளைக்கு தோப்பான், இன்னைக்கு தோத்த நாளைக்கு ஜெயிப்பான். ஆனால் நமக்கு நாம் எதிர்கொள்ள தேர்தல் இருக்கின்றது. அந்த தேர்தல் முடிவு என்பது சகோதரர்களே, அங்கு வெற்றி பெற்றால் நிரந்தர வெற்றி, அதற்கு பிறகு தோல்வி என்ற பேச்சே கிடையாது. அந்த தோல்வி அடைந்தால் நிரந்தர தோல்வி, அதற்கு பிறகு வெற்றி என்ற பேச்சே கிடையாது. அதுதான் ஒவ்வொரு மூமினுக்கும் மறுமையில் கிடைக்கக்கூடிய தேர்தல் ரிசல்ட், மறுமை என்ற தேர்தல் ரிசல்ட். நாம் இந்த உலகத்தில் தேர்தல் எழுதி கொண்டிருக்கின்றோம், தேர்தல் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். நம்ம ரிசல்ட் எங்கே கொடுக்கப்படும்? மறுமையிலே. மறுமையிலே அங்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இருக்கிறது. அந்த ரிசல்ட் நிரந்தரமான ரிசல்ட். அந்த ரிசல்ட்டை ஒவ்வொரு வாக்கு செலுத்தியவன், வாக்கு பெற்றவன், வேட்பாளன், வாக்காளன் எல்லோரும் சந்திக்க வேண்டிய தேர்தல் அது. இந்த 18 வயசுல உள்ள பிள்ளைங்களுக்கு ஓட்டு கிடையாது, தேர்தல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அங்க அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் உள்ள தேர்தல் அது. நீங்க ஓட்டு போட்டவன் ஓட்டு போறவன் எல்லாத்துக்கும் தேர்தல், வெற்றி பெற்றவன் தோல்வி அடைவன் எல்லாத்துக்குமான தேர்தல், வாக்காளன் வேட்பாளன் எல்லாத்துக்குமான தேர்தல். அங்கே இதுதான் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் கையிசு. அறிவாளி யார் தெரியுமா? அறிவாளி யார் தெரியுமா? மன் தான நஃப்ஸஹு, தன்னை செல்ஃப் அசஸ்மென்ட் செய்பவன், சுய பரிசோதனை செய்பவன். ஒரு மூமின் அறிவாளி மூமின் யார் தெரியுமா? ஒவ்வொரு நிலையிலும் தன்னை செல்ஃப் அசஸ்மென்ட் செய்ய வேண்டும், சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நான் எந்த லெவல்ல இருக்கிறேன், என்னோட ஈமான் எந்த லெவல்ல இருக்குது, என்னுடைய அமல்கள் எந்த லெவல்ல இருக்குது. குறைந்தபட்சம் படுக்கைக்கு போவதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, படுக்கையில உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் யோசிங்க.
செல்போனை பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்காதீங்க. டிவி நம்ம தொப்புல காடி நாடுறதா டான்ஸ் பார்த்துட்டே அப்படியே தூங்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பகல் போல என்ன மாதிரி பண்ணீங்க, ஒரு 5 நிமிஷம் படுக்கையில உட்காந்து யோசிங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி அழகர சொல்ல சொன்னாங்க, படுக்கிறதுக்கு முன்னாடி குல்லுல்லாஹ் சூரா ஓதிக்கங்க, குல்லோத் ரப்பினாஸ் ஓதிக்கங்க, குல்லோத் ரப்பில் ஃபலக் ஓதிக்கங்க, ஆயத்துல் குர்சி ஓதிக்கங்க, முடிஞ்சா ஒது செஞ்சுக்கங்க, வாய்ப்பு எடுத்த 2 ரக்காத் சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு நிம்மதியான தூக்கம் வருவதற்கான வழிமுறைகள். நீ நம்ம பல பேர் அழகான பெட்டை போடுறோம், ஏசியை போடுறோம், அன்பான பிரியத்துக்கு பழைய பக்கத்துல மனைவி இருக்கிறா, ஆனா தூங்க முடியல. மெத்தையை வாங்குறான், ஏசியை வாங்குறான், எல்லாத்தையும் வாங்குறான், ஆனா தூக்கத்தை வாங்க முடியல. எம்பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பெட்ல உட்காந்து யோசிங்க. இல்ல 2 நிமிஷம் யோசிங்க, 5 நிமிஷம் வேண்டாம், நமக்கு 5 நிமிஷம் டைம் இல்லை, ரொம்ப பிஸியா ஆகுது, நாம அதுதான் பொறுத்திருக்க முடியாது. ஒரு 2 நிமிஷம் யோசிங்க. இன்னைக்கு காலையில இருந்து நான் செய்த நல்லது என்ன, கெட்டது என்ன? நான் காலையில் தூங்கி வச்சு என்ன நல்லது செஞ்சிருக்கிறேன்? ஒழுங்கா தொழுதனா, 5 வேளை ஒழுங்கா தொழுதனா? முதல்ல 5 முக்கியமான கடமை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவ்வளவு சுவாலி மிஸ்ஸால அப்து அடி ஸலா, ஒரு அடியார் மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்றா முதலில் கேட்கப்படக்கூடிய தொழுகை கேள்வி தொழுகை பற்றி தான். இதா சலகத் சலகல் அமல் குல்லுஹு, அது கரெக்டா இருந்தா எதை பத்தி கவலை இல்ல பாப்பா அப்படின்றான் அல்லாஹ். இதா ஃபஸதத், அந்த கோட்டை விட்டுட்டா நீ என்ன செஞ்சு பிரயோஜனம் இல்லை. முதல் கேள்வி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்திலே சகோதரர்களே கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிட்டு எக்ஸாம் நடத்துற ஒரே ஜீவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான். கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிட்டான், இன்னைக்கு கேள்வி கேட்கம்பா தயாரிப்போட வா அப்படின்னு சொல்லி, நம்ம அந்த அவுட் ஆன கொஸ்டின் கூட தயாரிக்க தயாரா இல்ல, படிக்க தயாரா இல்ல. ஒரு 2 நிமிஷம் உட்காந்து யோசனை, செல்ஃப் அசஸ்மெண்ட், சுய பரிசோதனை. நான் காலையில் என்ன நல்லா செஞ்சேன், இதை போய் பேசினேன், யாரை திட்டினேன், யாரைய புறம் பேசினா, எங்க போய் பேசினா, ஒரு 2 நிமிஷம் நல்லது நிறைய செஞ்சீங்களா, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே நீ ரொம்ப நல்லது செஞ்சீங்களா, நாளைக்கு இதை விட அதிகமா சேர்த்து தௌபீக் செய், இந்த பாவத்தை மன்னிச்சியா, அன்னைக்கு கணக்கு அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. இதுதான் எம்பெருமானா சொல்றாங்க, அது கையிசோ உண்மையான அறிவாளியாக என்றால் மன் தான் நப்சஹு, அன்னன்னைக்கு தன்னையே செல்ஃப் அசஸ்மெண்ட் செய்து கொள்வான், சுய பரிசோதனை. ஒரு வருஷ கணக்கு எடுத்துட்டு போறோம், ஒரு வருஷம் கணக்கு எடுத்துட்டு போறோம், டிஓட்டோ ஏடிஓட்டோ டிஓடிஓ டாக்ஸ் ஆபீசர் எடுத்துட்டு போறோம், கமர்ஷியல் சிடி ஓடுவாங்க, கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர் எடுத்துட்டு போறோம். நேரம் போறது என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஒரு ஆடிட் வச்சு சரி பார்த்துப்போம், என்ன கொஞ்சம் எதிர்பாருங்க, இது கொஞ்சம் கூட்டினா கூட்டுவாங்க, குறைக்கலாம் குறைப்போம், டாக்ஸ் கரெக்டா வர மாதிரி பாருங்க, எல்லாம் செட் பண்ணிட்டு அவர்கிட்ட கொண்டு போனோம். அது எந்த மாதிரி மனுஷன், எந்த மாதிரி சிடிஓ, நீங்க 50 ரூபா கொடுத்தா ஒரு கையெழுத்து போடுவோம், 5 ரூபா கொடுத்தா 10 கையெழுத்து போடுவோம், அந்த மாதிரி சிடிஓ. அவன்கிட்ட போறதுக்கு முன்னாடி ஆடிட் வச்சு சரி பார்க்கிறோம், கரெக்டா கணக்கு கரெக்டா ஒழுங்கா இருக்குமா, அங்க போய் பிரச்சனை பண்ணிக்க கூடாது, அவருதான் கேள்வியோட முடிச்சுட்டு கூடாது. எப்படி பலகீனமானாலும் நீ ஒரு 5 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கொடுத்தா போதும், எழுச்சி சலாம் போடுவான். அந்த மாதிரி சிடிஓக்கு போறதுக்கு விட 1008 ஏற்பாடு செய்யணும் சகோதரர்களே. ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய எக்ஸாமினர், மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பான அதிபதி. உமையாமல் முக்காலதரத்தின் கைரையரா, உமையாமல் முக்காலதரத்தின் சர்ரையரா. ஒரு அணுவளவுக்கு நன்மை செய்தாலும் அதையும் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள், ஒரு அணுவளவுக்கு தீமை செய்தாலும் அதையும் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். இன்னும் அவன் ஒருபோதும் வாக்குறுதி மீற மாட்டான். அப்படிப்பட்ட அல்லாஹ்க்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி நம்முடைய அமல்களை செல்ஃப் அசஸ்மெண்ட் செய்ய வேண்டாமா, சுய பரிசோதனை செய்ய வேண்டாமா? அது அன்னைக்கு படுக்கை போறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் உட்காந்து இன்னைக்கு என்னன்னு தொழுதோம், 5 தொழுதோமா, எந்த ஜமாத்த தொழுதோம், எது தொழ முடியல, அல்லாஹ் நாளைக்கு ஜமாத்த தௌஃபீக் செய்ய அல்லாஹ், இன்னொரு தப்பு செஞ்சு அல்லாஹ் தப்பெல்லாம் மன்னிச்சிரு அல்லாஹ், நாளைக்கு தப்பெல்லாம் செய்ய பாதுகாத்துறியா அல்லாஹ், முடிஞ்சு போச்சு. இவன் தான் அறிவாளி. அது கையிசோ மன்தான நஷ்டவோ, தன்னைத்தானே செல்ஃப் அசஸ்மெண்ட் செய்து கொண்டு அமில சீமா பாதல் மௌத்துக்கு பிறகு என்ன வருமோ அதுக்கான அமல் செய்வான், மௌத்துக்கு பிறகு என்ன வருமோ அதுக்கான அமல் செய்வான். உதாரணமா மெட்ராஸ் பக்கம் வந்திருக்கிறாங்க, ஒரு வியாபாரி மெட்ராஸ்க்கு வந்திருக்கிறான் வெளியூர்ல இருந்து, இங்க ஏற்கனவே சம்பாதிக்கிறான், வெளி மாநிலத்துக்காரன் வெளிநாட்டுக்காரன், அவனுக்கு சாப்பாடு ஒத்துக்க மாட்டேங்குது, கிளைமேட் ஒத்துக்க மாட்டேங்குது, பரவாயில்ல தங்கத்துக்கு ரூம் இல்ல பரவாயில்ல, ஒரு 3 மாசம் கழிச்சு சம்பாதிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான் தான் ஊருக்கு. ஓகே, பட்ட கஷ்டம் ஓகே, கஷ்டப்பட்டா சம்பாதிச்சுட்டு போறான். இன்னொரு வியாபாரிக்கு போலீஸ் சொல்லிட்டான், நீ இங்க இருந்து நல்லா சம்பாதிக்கலாம்பா, இங்க வேணா தங்கிக்க, சாப்பிட்டுக்க, சம்பாதிக்கலாம், சேர்த்து வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் இங்க இருந்து சம்பாதிச்சே சாப்பிட்டு அது மட்டும் தான் உனக்கு, கொண்டு போகும்போது 2 பைசா கொண்டு போக கூடாது அப்படின்னு சொன்னா எந்த பைத்தியக்காரனாலும் கொண்டு கஷ்டப்படுவானாங்க, யாரும் சிரமப்படுவானா? உங்களுக்கு சாப்பாடு ஒத்துக்கல, தூக்கம் ஒத்துக்கல, ஒரு ரூம் இல்ல, தங்குறதுக்கு இடம் இல்ல, கிளைமேட் ஒத்துக்கல, இருந்தாலும் 3 மாசம் கஷ்டப்படுறான். நீங்க ஒண்ணும் கொண்டு போக முடியாதுப்பா, பரவாயில்லைங்க நான் கஷ்டப்படுறேன் சம்பாதிக்கிறேன், கொண்டு போடாது பரவாயில்ல, அப்படி எந்த பைத்தியக்காரன் செய்வானா?
சகோதரர்களே, நாம் எல்லாம் அப்படிப்பட்ட பைத்தியக்காரர்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம். என்னை சேர்த்து சொல்கின்றேன், நாம் எல்லாம் அப்படிப்பட்ட பைத்தியக்காரர்களாக தான் இருக்கிறோம். இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறோம், சாப்பிடுகின்றோம், அனுபவிக்கின்றோம், ஒரு நயா பைசா இங்கிருந்து கொண்டு போக முடியாது. ஆனால் இந்த உலகத்துக்காரர்கள் இப்படி மாறெடுக்கின்றோம், இப்படி சேர்க்க வேண்டும் நினைக்கின்றோம். ஒரு பைசா நம்ம கொண்டு போக முடியாது. என் நண்பருக்கு சொன்னாரு, பேசிட்டு இருக்கும் போது, बोलो उनसे कफन में जेब नहीं, कब्र में बीरो नहीं. கஃபன் என்ன கிடையாது, ஜேபு கிடையாது, கபர்ல பீரோ கிடையாது. எடுத்து கொண்டு போறீங்க, பாக்கெட் சட்டை ஜேபு வச்சிருப்போம், ஜும்பால ஜேபு வச்சிருப்போம், பேண்ட்ல 4 ஜேபு வச்சிருப்போம். ஆனா கஃபன்ல ஜேபு இருக்குதா? பாக்கெட் இருக்குதா? கஃபன்ல பாக்கெட் கிடையாது, கபர்ல பீரோ கிடையாது. அப்ப யாருக்கு சேர்க்க போறோம்? பைத்தியக்காரலா இருந்து கொண்டிருக்கிறோமா, மனிதர்களா இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு பைசா கொண்டு போக அல்லாஹ் உத்தரவிட்டான், இருந்தாலும் துன்யாவை அப்படி சேர்த்து வைக்கிறோம். ஆனால் நீங்க செய்யக்கூடிய அமல்கள் மறுமையில பயனளிக்கும். நீங்க செய்யக்கூடிய அமல்கள் மறுமையில பயனளிக்கும், செய்யக்கூடிய தர்மங்கள் மறுமையில பயனளிக்கும், தொழுகைகள் மறுமையில பயனளிக்கும். ரப்பல் ஆலமீன் வாக்களிக்கிறான், அல்லாஹ் ரசூல் வாக்களிக்கிறாங்க. அந்த வாக்குறுதி நமக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அல்லாஹ் நம்ம எல்லோரும் மன்னிப்பானாக. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உண்மையான அறிவாளி யார் என்றால் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொண்டு மறுமைக்கு பிறகு உள்ளதுக்காக கஷ்டப்படுவான், சிரமப்படுவான். முட்டாள் யார் என்றால் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவித்து விட்டு அல்லாஹ் அங்க மன்னிப்பான் அப்படி எதிர்பார்ப்பான். இதுதான் முட்டாள். செய்வது எல்லா தவி செஞ்சு விட்டு தொழுக மாட்டான், நோன்பு வைக்க மாட்டான், அமல் செய்ய மாட்டான், அல்லாஹ் தொடர்பு கிடையாது, தர்மம் சதகா செய்ய மாட்டான், ஒண்ணும் செய்ய மாட்டான், ஆனா அல்லாஹ் பார்த்துப்பான் அப்படின்னு இருப்பான். அருமைக்குரியவர்களே, ஆகவே இந்த தேர்தல் நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்னவென்றால், ஜூன் 4ஆம் தேதி என்பது தேர்தல் நின்று மானத்தை இழந்து, மரியாதை இழந்து, கஷ்டப்பட்டு, வெயில்ல அலைஞ்சி, சிரமப்பட்டு, காசெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு தேர்தல் தானே, அவனுக்காக தேர்தல் முடிவு ஜூன் 4ஆம் தேதி. நாம் எல்லோருக்குமான தேர்தல் முடிவு ஒரு நாள் வர இருக்கிறது, எப்பொழுதுன்னு தெரியாது. அந்த தேர்தல் முடிவுக்காக நாம் எல்லாம் தயாராகலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கக்கூடிய தௌஃபீக் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.